வெல்கம் டு நம்ம மேக்ஸ். நம்ம 12th சம் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. வாங்கப்பா 2.7ல செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்ம என்ன செய்யணும்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணுமா. அங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சம்ல பாருங்க, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது வந்து போலார் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. போலார் ஃபார்ம்ல நமக்கு என்னன்னு தெரியும்லப்பா, z ஈக்குவல் டு r இன்டூ காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா, இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. சரி, இப்போ ஒரு ரூலை நம்ம தெரிஞ்சுட்டாதான் எந்த சம் செய்ய முடியும். ப்ராடக்ட் பார்க்கலாம், ஏன்னா இது ப்ராடக்ட்ல தான் இருக்கு. z1 இன்டூ z2 ஈக்குவல் டு என்னது r1 r2 இன்டூ காஸ் தீட்டா 1 பிளஸ் ஐ சைன் தீட்டா 1 இன்டூ காஸ் தீட்டா 2 பிளஸ் ஐ சைன் தீட்டா 2. ரெண்டை மல்டிப்ளை பண்ண என்ன செய்யலாம், r1 r2. இந்த ஆங்கிள் மட்டும் சம் பண்ணுவோம். நம்ம ரூல்ஸ் தெரியும்லப்பா, தீட்டா 1 பிளஸ் தீட்டா 2 plus I sin theta 1 plus theta 2. இந்த ஃபார்மட்ல தான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த ஃபர்ஸ்ட் சம் செய்ய போறோம். இங்க r1 இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 1 தான் இருக்கு. r2 இருக்கிற இடத்துல 1 தான் இருக்கு. வாங்க சம் பார்க்கலாம். வாங்க சம் பார்க்கலாம். given என்ன கொடுத்திருக்காங்க, cos pi by 6 plus I sin pi by 6 into cos pi by 12 plus I sin pi by 12. இந்த ஃபார்மட் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ரூல் யூஸ் பண்ண என்ன செய்யலாம், நம்ம ஆங்கில மட்டும் சம் பண்ண எழுதுனா போதும். which is equal to cos pi by 6 plus pi by 12 plus I sin pi by 6 plus pi by 12. இப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்துடலாம்ப்பா. equal to cos, இந்த ரெண்டு எல்சிஎம் 12 தானே. அப்ப என்ன வரும், இந்த பையை மட்டும் நான் காமனா எடுத்துறேன். இங்க வந்து 2 டைம்ஸ் தானேப்பா, 2 பிளஸ் இது வந்து 1 தான், 2 பிளஸ் 1 பை 12 பிளஸ் ஐ சைன், இது எதாவது சேம் தான் வரப்போகுது, 5 இன்டூ 2 பிளஸ் 1 பை 12. 2 பிளஸ் 1 என்னப்பா வரும், 3 காஸ் 3 பை பை 12 plus I sin 3 pi by 12. கேன்சல் பண்ணுங்க, 4 வரைக்கும். cos pi by 4 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருங்கப்பா, என்னது 1 by root 2. இது sin pi by 4 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, I into 1 by root 2 தான். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கப்பா, 1 by root 2 மட்டும் காமனா எடுத்துடலாம். 1 by root 2 காமனா எடுத்தா என்னது 1 plus I. இதுதான்ப்பா required answer. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன்ல பாத்தீங்கன்னா டிவிஷன் ஃபார்மட்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம்ல z1 z2 சொல்லி செஞ்சுட்டோம். இப்போ என்னது z1 by z2. z1 by z2 என்னப்பா, cos r1 into cos theta 1 plus I sin theta 1 divided by r2 into cos theta 2 plus I sin theta 2. டிவிஷன் என்ன செய்வோம்னா இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். கீழே இருக்க மேல போறப்போ உனக்கு சப்ட்ராக்ஷன், அதாவது நெகட்டிவ் சிம்பிள் ஆயிரும்ல. அப்ப என்னது r1 by r2 into cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. சரி, இந்த ரூல் வச்சு சம் செய்வோம். இப்ப இந்த சம்ல நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சிம்பிள் இருக்கு. இதுக்கு ஒரு ரூல் இருக்குப்பா, பாருங்க. cos theta minus I sin theta equal to, அதாவது இந்த நெகட்டிவ் ஆஃப் இந்த ஆங்கிள் நெகட்டிவா போடுறதுக்கு ஈக்குவல் தான். அப்ப இந்த cos of minus theta plus I sin இதுக்கு ஈக்குவல் தான். இந்த ஃபார்மட்ல இத நியூமரேட்டரை மாத்திட்டு தான் நம்ம சம் செய்வோம்ப்பா. வாங்க சம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க, cos pi by 6 minus I sin pi by 6 divided by 2 into cos pi by 3 plus I sin pi by 3. என்ன சொல்லிருக்கேன், இந்த ரூலை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம் நம்ம. அப்ப என்னது, இந்த ஆங்கிள் வந்து மைனஸ் ஆஃப் மாறிடும்லப்பா. அப்ப எப்படி வரும், இது வந்து cos of minus pi by 6 plus
I sin minus pi by 6. ஓகேயா, டினாமினேட்டர் அப்படியே எழுதிட வேண்டியதான். 2 into cos pi by 3 plus I sin pi by 3. ஓகே, இது வந்து கீழே இருக்கிறது டினாமினேட்டருக்கு மேல போச்சுன்னா நெகட்டிவ் சிம்பிள் ஆயிரும். அப்ப இந்த ரூல் தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப θ1 minus θ2 தானே, இந்த ரூல் யூஸ் பண்ணுங்க. cos of இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். cos of minus pi by 6 minus pi by 3 plus I sin minus pi by 6 minus pi by 3. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம். சிம்பிளிஃபை பண்ண என்னது, இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். அப்ப 6 தான், இது வந்து என்னது பைய மட்டும் காமனா மைனஸ் பைய மட்டும் காமனா எடுத்துட்டீங்கன்னா இது வந்து 1 plus 2 தானே வரும். அப்ப இங்க இப்படி எழுதிக்கலாம் வாங்க. equal to 1/2 into cos of minus பைய மட்டும் காமனா எடுத்துட்டீங்கன்னா இது என்னது 1 டைம் தானேப்பா. எல்சிஎம் வந்து 6, 1 plus 2 divided by 6 plus I sin minus pi into 1 plus 2 divided by 6 equal to 1/2 into 1 plus 2 என்னப்பா 3 வருமா. cos of minus pi by pi into 3 by 6 plus I sin minus pi into 3 by 6 cancel பண்ணுங்க 2. அப்ப என்ன வரும் 1/2 into cos of minus pi by 2 plus I sin pi by 2. again இந்த ரூலை யூஸ் பண்ணானா உள்ள மைனஸ் சிம்பல் வந்துரும்லப்பா. அப்ப என்ன வரும் 1/2 into cos pi by 2 minus I sin pi by 2. சரி, cos pi by 2 வேல்யூ நமக்கு 0 தெரியும், sin pi by 2 வேல்யூ 1 தெரியும். இதுல அப்ளை பண்ணுங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும் 1/2 into 0 minus I is equal to minus I by 2. ஆன்சர் அப்ப என்னது minus I by 2. இப்ப செகண்ட் சம்ல ரெண்டு சப்டிவிஷனுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வாங்க தேர்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.